அதிகாரம் 2. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் கொடுக்கப் போவதாக வாக்குப்பண்ணுகிறார். அவர் வாக்குப்பண்ணின சில நாளுக்குள் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. சீஷர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். அது வரையிலும் சீஷர்கள் பிரசங்கம் பண்ணும் ஊழியத்தை செய்யவில்லை. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள். பெந்தகோஸ்தே என்னும் நாளின் போது பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் எல்லோரையும் நிரப்புகிறார். பண்டிகை நாளிலே எருசலேமுக்கு வந்திருந்த ஏராளமான ஜனங்கள் இந்த சம்பவத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அதை பற்றி விவாதமும் பண்ணுகிறார்கள். ஜனங்கள் மத்தியிலே பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டில் முன் அறிவிக்கப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனம் இப்போது நிறைவேறி இருப்பதாக தெளிவுபடுத்துகிறார். இயேசுவே மேசியா என்பதை பரிசுத்த ஆவியானவரின் அருள் மாறி உறுதி பண்ணுவதாகவும் பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து பரமேறி போனதற்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு ஏராளமானோர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறார்கள். அவர்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். புதிய விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தாங்கள் வைத்திருக்கும் விசுவாசத்தையும் பக்தியையும் கிரியைகளினால் வெளிப்படுத்துகிறார்கள்.